இது அபு சுஃபியான் என்ன பண்ணுறாரு, நேராக வர்றாரு குறைஷிகள்கிட்ட அல்லறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. குறைஷி கூட்டமே, இதோ முகம்மது வந்து விட்டார், உங்களால் அவரை வெல்ல முடியாது, பாதுகாப்பு தேடி என் வீட்டில் நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்ன உடனே அவங்க மனைவியை திட்டுறாங்க, இந்த திமிர் பிடித்தவனை கொன்று விடுங்கள், இவன் வந்து இப்படி தான் அகராதி பிடிச்சி ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், தலைவனாக இருக்க தகுதியற்றவன்கிறான். அபு சுஃபியானை வந்து திட்டுறாங்க, ஒரு தலைவன் மாதிரியா பேசுகிறா, ஊருக்குள்ளே பிரச்சனை வரும்போது இப்படி தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசினோடனே அவர் சொல்கிறார், மக்களை என் பேச்சை கேளுங்கள், என் வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேச்சை கேளுங்க, என் பொண்டாட்டி பேச்சை கேட்காதீங்க, உயிர் பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறேன். அப்போ அவங்க மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், ஒரு வீடு எப்படி போதுமானதாகும், ஏன்னா நாசமாக போக ஒரு வீடு எப்படி பத்தும், நாங்கள்லாம் சேர்ந்து சாகிறதுக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபடியும் போய் பர்மிஷன் கேட்கும்போது எல்லா வீடுமே பாதுகாப்பு பெற்றது. ரசூல்லா வந்து பர்மிஷன் கொடுத்தது, யார் தனது வீட்டுக்குள் தாள் போட்டுக்கொள்கிறாரோ, தாப்பால் யார் போட்டுக்கிறாங்களோ அவன்லாம் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி அவர் பாதுகாப்பு அடைந்தார். காபாவினில் நுழைந்தவரும் பாதுகாப்பு அடைந்தார். காபத்துல்லாஹ் உள்ளே போயிட்டவனும் தப்பிச்சான். கடைசியாக தான் மன்னிப்பு வழங்கப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு சுற்றி வளைக்கிறாங்க, காலித் பின் வலீத் தலைமையில் சண்டை நடக்குது, பல பேர் இறக்குறாங்க, அன்சாரிகளை கூப்பிட்டு ரசூல்லா தாக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசியாக தான் மன்னிப்பு வழங்கப்படுது. போன உடனே மன்னிப்பு அப்படியே வளவிச்சு, யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரசூல்லா வந்து அப்படியே போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான தகவல் கிடையாது. ஏன்னா புகாரி முஸ்லீமில் இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்கு. இதில் இன்னொரு என்ன, இது ஒரு பக்கம் நடந்து ஆளாளுக்கு உள்ளே இப்போ போயிட்டுருக்குறாங்க. போகும்போது